அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் நம்மோட அவசர தேவைகளை பூர்த்தியாக்கி தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே தேவை என்பது இருக்குது. தேவையில்லாத மனிதனே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் நிறைய கவலைகளும் இருக்குது, பிரச்சனைகளும் இருக்குது. கவலை இல்லாத பிரச்சனை இல்லாத மனிதனும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அத்தனை பிரச்சனைகளையுமே நமக்கு தீர்த்து நம்மோட தேவைகளை நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு பணம் என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு தேவையாக இருக்குது. இன்றைக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா பல தேவைகளை நம்மளால் பூர்த்தி செஞ்சுக்க முடியும். அந்த அளவு பண தேவை தான் அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட பண தேவையை பூர்த்தியாக்கி தரக்கூடிய ஒரு அமல். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பி இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கிட்டையும் பணத்துக்காக போய் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் மிகுந்த பண தேவையில் இருக்கீங்க, அவசர தேவை உங்களுக்கு இருக்குது, பணம் இருந்தால் தான் அதை பூர்த்தி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தேவையில் இருந்தாலும் சரி, அல்லது கடன் அதிகமாக இருக்குது, கடன்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் இருக்குது, எங்களுக்கிட்ட பணம் வந்தால் தான் நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்ற அவசிய தேவையில் இருந்தாலும் சரி, இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் செய்யுங்க. நீங்கள் யார்கிட்டையும் போய் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் கேட்டு இல்லை அப்படின்னு சொன்னவங்களே உங்களை தேடி வந்து உதவி செய்வாங்க. ஏன்னா இந்த அமல் மூலமாக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்குறீங்க. அதுவும் எப்படிப்பட்ட நேரத்தில் கேட்குறீங்க அப்படின்னா உங்களோட விதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சிறந்த நேரத்தில் நீங்கள் கேட்குறீங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க, இந்த அமலை 2-3 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். உதவிகள் செய்ய மறுத்தவங்க உங்ககிட்ட தேடி வந்து உதவி பண்ணுவாங்க. அது பண தேவையாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த தேவையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற அந்த உதவி உங்களை தேடி வரும். ஏன்னா தஹஜ்ஜுடைய நேரம் என்பது நம்மோட விதியை மாற்றி அமைத்து நமது தேவைகளை பூர்த்தியாக்கி தரக்கூடியது. அந்த நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்கிட்ட நீங்கள் உங்களோட தேவையை கேளுங்க. இன்றைக்கு நம்ம எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு தப்பு என்ன அப்படின்னா, நம்மோட கவலைகளை நம்மோட மனதிலே வச்சுக்கிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கோம். நம்ம அப்படி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அதற்கு தீர்வை தான் நம்ம தேடணும். நமக்கு தீர்வு எங்கே கிடைக்க போகுது? நம்ம கூட இருக்கக்கூடிய மனிதர்களிடமோ அல்லது நம்மோட உறவுகளிடமோ ஒருபோதும் கிடைக்காது. அவங்களால நம்மோட ஒரு சின்ன ஒரு தேவையை மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். பல தேவைகளை அவங்களால பூர்த்தி பண்ணவே முடியாது. நம்மோட உள்ளத்தை அறியக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். அவன்கிட்ட கேட்கறது தான் மிகச்சரியாக இருக்கும். எனவே நீங்கள் உங்களோட எந்த கவலைனாலும் அல்லாஹ்விடத்தில் சொல்கிறதுக்கு நீங்கள் தயங்காதீங்க. இன்றைக்கு நம்மளில் பலரும் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னா, நமக்கு நிறைய தேவை இருக்கும், பண தேவை இருக்கும், அதுக்காக நம்ம தேடி அலைஞ்சு ஊர் விட்டு ஊர் போய் கூட உதவி கேட்போம். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தருவேன் அப்படின்னு வாக்களிக்கக்கூடிய அந்த நேரத்தில் எழும்பி உங்களோட தூக்கத்தை விட்டுட்டு எழும்பி அல்லாஹ்விடத்தில் மட்டும் நீங்கள் கேளுங்க. இதற்காக நீங்கள் எந்த விதமான பணமும் நீங்கள் செலவு செஞ்சு நீங்கள் அலைச்சல் பண்ணி நீங்கள் யார்கிட்டையாவது போய் கேட்டு அவமானப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அது எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி. எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தஹஜ்ஜுடைய நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு சொர்க்கமாக மாறும். இது பலரோட அனுபவம். இந்த நேரத்தில் எழும்பி அல்லாஹ்வோட பேசுங்க. முதல்ல அந்த நேரத்தில் இது போல் மிகச்சிறப்பான அமல்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் அழுது கேளுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் இரக்கமானவன். கண்டிப்பாக உங்களுக்கு உடனடியாக பதில் தருவான் இன்ஷா அல்லாஹ். இந்த அமலை முடிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயம் பலன் உண்டு. ஏன்னா இதில் சொல்லக்கூடியது அல்லாஹ்வினுடைய சிறந்த 3 திருநாமங்கள் தான். அது ஒவ்வொன்றுமே இஸ்முல் ஆலம் என்று சொல்லக்கூடிய துஆ கபூல் ஆகக்கூடிய அல்லாஹ்வினுடைய பெயர் தான். அந்த பெயரை தான் நம்ம ஓதி கேட்க போகிறோம். இன்னும் இந்த திக்ரை கொண்டு கேட்டவங்க எல்லாருக்குமே அல்லாஹ் பதில் கொடுத்துருக்கான். அந்த திக்ரு தான் யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீம். இந்த 3 திருநாமங்களையும் சேர்த்து நீங்கள் 1000 முறை நீங்கள் ஓதணும். இதற்கு முன்னாடியும் பின்னாடியும் நீங்கள் 3 முறை செலவாத்தும்
3 முறை இஸ்திக்ஃபாரையும் நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட துஆவுக்கு எந்த தடையுமே இருக்காது. உங்களோட ஆசைகள் எவ்வளவு இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. அந்த கருணையாளன் உங்களோட துஆவுக்கு உடனடியாக பதில் கொடுப்பான். ஏன்னா இது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய பெயர். அல்லாஹ்வே என்னை ரஹ்மான்னு சொல்லி அலையுங்க அப்படின்னு தான் சொல்கிறான். அப்படிப்பட்ட அருளாளர்களுக்கெல்லாம் மாபெரும் அருளாளன், கருணையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கருணையாளன்னு சொல்லக்கூடிய அற்புதமான பெயர். இந்த 3 திருநாமங்களையும் சேர்த்து நீங்கள் ஓதி பாருங்கள். உங்களோட வாழ்க்கையே உங்களுக்கு மாறும். யாரெல்லாம் உங்களோட விதியை மாற்றிக்கொள்ள விரும்புகிறீங்களோ, நீங்கள் ஆசைப்படுற முறையில் மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜத்துடைய நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி இந்த ஒரு திக்ரை மட்டும் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஓதுங்க. நீங்கள் கேட்குறத விடவும் அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையை மிகச்சிறப்பாக்கி வைப்பான். ஏன்னா அந்த நேரத்தில் இந்த திக்ரு, இந்த பவர்ஃபுல்லான திக்ரை ஓதி நீங்கள் கேட்கும்போது நீங்கள் கேட்ட அல்லாஹ் இல்லைன்னு சொல்லவே மாட்டான். அல்லாஹ் கருணையாளன். இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜத்தோட நேரத்தில் எழும்பி இந்த அற்புதமான திக்ரை ஓதி பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்வீங்க. ஓதிய உடனேயே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட நிமிடத்திலேயே அழுது உங்களுடைய கண்ணிலிருந்து வரக்கூடிய கண்ணீர் வெளியான உடனேயே உங்களோட உள்ளத்தில் அல்லாஹ் நிம்மதியை ஏற்படுத்துவான். அல்ஹம்துலில்லாஹ்னு இருப்பீங்க. நீங்கள் உங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கவலையும் எல்லாம் தூக்கி எறிஞ்சிருவா. இன்ஷா அல்லாஹ் அன்றைக்கு விடியக்கூடிய ஒரு காலை பொழுதானது உங்களோட அத்தனை பிரச்சனையும் தீர்ந்திருக்கும். உங்களை தேடி வந்து உதவிகள் செய்வாங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் யாருக்கெல்லாம் அவசர தேவை இருக்கோ, அவசியமாக பண தேவை இருக்கோ, இந்த ஒரு அமலை விட்டுறாதீங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் இந்த சிறந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் துஆ செய்து அவனிடமிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.